தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் தமிழர்கள் தான், நீங்க எல்லாரும் தமிழர்கள் தான். திமுக இருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். இன்னைக்கு நம்ம தமிழர்கள் பீகார்ல வேலை செய்யறாங்க, டெல்லியில வேலை செய்யறாங்க, மும்பையில வேலை செய்யறாங்க. எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க தமிழர்கள் தான். இன்றிலிருந்து நான் சொல்றேன், ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள், தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் குத்தகைக்காரங்களும் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக 8 கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எங்க அம்மா எல்லாம் பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்தின்னு வேணா வச்சுக்கலாம். தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரிசால என்ன சொல்றாரு? உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க வீர திருமகன், நீங்க நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர். இந்த ஊர்ல ஒரு தடவை சொல்லுங்க, இங்க நின்று சொல்லுங்க. அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கன்ற. அங்க போய் அந்த தேர்தலுக்கு போனா அங்க பேசுறது, பஞ்சாபுக்கு போனா பஞ்சாபியரை தவிர எவரையும் உள்ள விடாதீங்கிறது, அங்க பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனா இங்க எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல.